தேரூர் பேரூராட்சி முன்னாள் அதிமுக தலைவி சாதி சான்றிதழ் ரத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சியின் தலைவராக அதிமுகவை சேர்ந்த அமுதராணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதே தேரூர் பேரூராட்சியில் ஐயப்பன் என்பவர் வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பேரூராட்சியில் தலைவர் பதவி என்பது பட்டியல் சமூக மக்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் அமுதராணி கிறிஸ்துவராக உள்ள அமுதராணி தனது ஏற்கனவே இருந்த பட்டியல் சமூக சான்றிதழை காண்பித்து போலியாக காண்பித்து இந்த தலைவர் பதவி அடைந்து விட்டார் என்பதுதான் வழக்கு. இது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஐயப்பன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணை செய்த தனி நீதிபதி விக்டோரியா கௌரி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து, அதாவது இந்த அமுதராணியின் சாதி சான்றிதழ் என்பது செல்லாது, எனவே அவருடைய சாதி சான்றிதழை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். அதில் பல்வேறு கருத்துகளையும் நீதிபதி விக்டோரியா கௌரி தெரிவித்திருந்தார். அதாவது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் வேறொரு மதத்திற்கு மாறினால் அந்த பழைய எந்த அடிப்படை உரிமைகளையும் அவர் அனுபவிக்க முடியாது. எந்த மதத்திற்கு மாறினாரோ அந்த மதத்தில் உள்ள உரிமைகளை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். எனவே இந்த சான்று ரத்து செய்யப்படுகிறது என அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் இந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அமுதராணி தரப்பில் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், ராஜசேகர் முன்பாக விசாரணை செய்யப்பட்டு தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவில் குறிப்பிடும் போது தனி நீதிபதியின் உத்தரவு என்பது தெளிவாக உள்ளது. ஒருவர் பட்டியல் சமூகத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறிவிட்டால் அவர் அந்த சமூகத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாது. சம்பந்தப்பட்ட நபர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியுள்ளார். அதற்கான போதிய ஆதாரங்களும் ஆவணங்களும் உள்ளன. எனவே இந்த வழக்கு என்பது தனி நீதிபதியின் உத்தரவு உறுதி செய்யப்படுகிறது. மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அமுதராணிக்கும் ஐயப்பனுக்கும் இடையுமான ஒரு வழக்காக பார்க்க முடியாது. இது பொதுவான ஒரு வழக்காக உள்ளது. குறிப்பாக ஒருவர் ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறுவது என்பது இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமை. ஆனால் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தனது பழைய நிலையை மறைத்து புதிய நிலையை மறைத்து பழைய நிலையில் உள்ள அதனுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கும் போதுதான் இது போன்ற பிரச்சனைகள் எழப்படுகிறது என்ற உத்தரவு பிறப்பித்து தனி நீதிபதியினுடைய உத்தரவை உறுதி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா.